ஜிடி வெர்சஸ் எல்எஸ்ஜியோட நம்ம ட்ரீம் டீம் அனலைசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் யாரெல்லாம் அதிகமாக பிக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்ஸ் வந்து 87% வந்து பிக் ஆகியிருந்தார். 231 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அவர் தான் கேப்டனாகவும் வந்திருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா 6% பிக் தான். ஆனால் 121 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு ட்ரீம் டீமோட வைஸ் கேப்டனாக வந்திருக்காரு. நிக்கோலஸ் பூரான் 90% பிக்கு 120 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வான் ரோர்க் வந்து பார்த்தீங்கன்னா 26% பிக்கு 115 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு 4th பிளேஸில். ரூதர் போர்டு வந்து 31% பிக்கு 82 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்தபடியாக ஆயுஷ் பதோனி 58% பிக்கு 82 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஏடன் மார்க்ரம் 95% பிக்கு 78 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்தபடியாக சுப்மன் கில் வந்து 92% பிக்கு 77 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்து ஜாஸ் பட்லர் 92% பிக்கு 71 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்தபடியாக ஆவேஷ் கான் 44% பிக் 62 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக ஏஷிங் பவுலர் வந்து பார்த்திங்கன்னா 0.85% தான் பிக்கு. அவர் வந்து 47% எடுத்திருக்காரு. இதுதான் ட்ரீம் டீம். ஸோ இந்த ட்ரீம் டீம்லேருந்து 4 கோர் வின் பண்ணதுக்கான டீம், அந்த டீம் வந்து பார்த்துடலாம். ஸோ அங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ட்ரீம் டீமோட டோட்டல் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1377.5. ஸோ என்ன பேட்டர்னில் போயிட்டுருக்கு அப்படின்னா 2 விக்கெட் கீப்பர், 5 பேட்டர், 1 ஆல்ரவுண்டர், 3 பவுலர் அப்படிங்கிற பேட்டர்ன் தான் வந்து இதில் ஃபாலோ ஆகிருக்கு. ரேஷியோ வந்து 7:4 அப்படிங்கிறது தான். 7 ஃப்ரம் வின்னிங் டீம். வின்னிங் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து இது பவுலர்ஸ் பார்த்தா ஒன் சைடாக ட்ரை பண்ணியிருக்காங்க. 3 பவுலர்ஸுமே ட்ரீம் டீமில் வந்து எல்லா பவுலர்ஸுமே வந்து எல்எஸ்ஜியோட பவுலர்ஸ் தான் வந்து ட்ரீம் டீமில் இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஆல்ரவுண்டரும் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் தான் வந்தாங்க. அதுவும் ஒன் சைடு தான், எல்எஸ்ஜியோட சைடில் தான் வந்திருந்தாங்க. வின்னிங் டீம்லேருந்து தான். அது ஏடன் மார்க்ரம். பேட்டர் பார்த்திங்கன்னா பேட்டர் அண்டு விக்கெட் கீப்பர் இங்கேருந்து தான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் அனலைசிஸ் ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும். அண்டு இப்போது 4 crore வின் பண்ண டீமுக்கான பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1373 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 தான் வந்துட்டு ட்ரீம் டீமுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம். ஸோ அதில் வந்து அவங்க என்ன பிளேயர் சேஞ்சஸ் அப்படின்னா 2 சேஞ்ச் தாங்க ட்ரீம் டீமுக்கும் அவங்களுக்கும். எப்படின்னா பவுலர் ஏசிங் வந்து ட்ரீம் டீமில் வந்து எடுக்கலை. அதாவது ட்ரீம் டீமில் ஏசிங் வந்திருந்தார், அவங்கள எடுக்கலை. 4 crore வின் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ சம்திங் கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து அங்கே தான் அந்த இடத்துல அடி வாங்கியிருக்கோம். 47 வந்து ஏசிங் எடுத்திருந்தார், சுதர்சன் 43. ஸோ அங்கே ஒரு 4 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவர் பண்ண சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீம் வந்து சேம் தான். ஆனால் பூரான் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5 வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் தான் வந்துட்டு ட்ரீம் டீமில் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுதான் விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறேன். நமக்கு வந்து என்ன அவங்க என்ன விக்கெட் கீப்பர்னா பட்லர் அண்ட் பூரானுக்கு போயிருக்காங்க. பேட்டர் வந்து மார்ஷ், ஷாருக் கான், சுப்மன் கில், ரூதர்ஃபோர்டு, ஆயுஷ் பதோனி, சாய் சுதர்சன். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை பேட்டர் 1 2 3 4 5 6 பேட்டர்ஸும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 4 crore வின் பண்ண டீமை பற்றி பேசுகிறேன். ஆல்ரவுண்டர் வந்து மார்க்கம் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. பவுலர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் கான் அண்டு நம்ம நியூசிலாந்து பவுலர் வந்து எடுத்திருக்காங்க. ரூர்க் அவர் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே ஏசிங் மிஸ்ஸிங். அதுக்கு பதிலாக சாய் சுதர்சன் வந்து அங்கே வந்துட்டார். ஸோ இதுதான் இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு நேற்று வந்து வின்னிங் டீம் 4 crore வின்னிங் டீம் வந்து அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ.